வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஒரு கேள்வி, அதாவது அந்த குழந்தைகள் கர்மாவா அப்படின்னு கேட்ட ஒரு அமைப்புல ஜோதிடப்படி ஆன்மீகப்படி விளக்கல ஜோதிடத்துல, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை தான் சொல்லுவேன் நான். ஜோதிடப்படி கொடுத்த விளக்கத்துல அப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, எப்படி சார் குரு பிளானட் ஃபார் பேபி வரும், ஒரிஜினல் 5th ஹவுஸ் இஸ் சூரியன் தானே அப்படின்னு. இந்த கேள்வி நீங்க படிக்கும் பொழுது ஜோதிடத்துல பால பாடக அமைப்புல இருக்கிறீங்க, என் நல்ல முயற்சி. கண்டிப்பாக நல்ல குரு கிட்ட நல்ல ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள் பிரதர். உங்களுடைய கேள்வி நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கீங்க, ஜோதிடத்தை கத்துக்கிட்டதை மட்டும் அப்ளை பண்ணாம நமக்குன்னு சில டவுட் வரணும், அப்பதான் நம்மளும் ஜோதிடர். உங்களோட கேள்வி எனக்கு நல்லா புரியுது. காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடு சிம்மம் தானே, அப்ப சூரியன் தானே அந்த வீட்டினுடைய அமைப்புல காரகத்துவம் வகிக்கணும், எப்படி குருன்னு சொல்றீங்க? ஓகே, இந்த கேள்வி உங்களுக்கு வர்றதுக்கு ஜோதிடம் உங்களுக்கு ஏதோ லைட்டா புரியுது, ஓகேங்களா? அதுதான் விஷயம். சரி, குழந்தைக்கான காரகன் குரு, குழந்தைக்கான ஆதிபத்தியம் 5ஆம் வீடு. ஓகே, இப்ப முதல்ல சொல்லியிருந்தோம், முதல்ல இல்ல ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், ஒரு சம்பவத்துக்காக மூன்று விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு சம்பவம் நடத்த முடியும். அது 3 பிளானட்டாக இருக்கலாம், 3 இடங்களாக இருக்கலாம், ஆனா எதுலயும் 3 பிளானட் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. குழந்தை அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜாதகத்தின் 5வது வீடு, 5வது அதிபதி, அதனை தொடர்ந்து காரகனான குரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன, காலபுருஷ தத்துவத்தின் 5வது வீடு சூரியன் தானே அப்படின்னு வரீங்க. ஓகே, இதனோட அடிப்படையில உயிர் காரகம் அப்படின்றது அந்த ஆதிபத்திய ரீதியில அந்த வரிசைகள்ல கொடுக்கப்படாத ஒரு விஷயம். அப்படி நீங்க காலபுருஷ தத்துவத்தின் அமைப்புல எடுத்தா கூட இந்த வானியலை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில சோலார் சிஸ்டம் இல்ல. ஓகேங்களா? இங்க வந்தீங்கன்னா ஜோதிடத்தோட அந்த கட்டங்கள் அறிவியலை வியக்கத்தக்க ஒரு அமைப்புல இருக்கும். ஓகேங்களா? எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சூரியனுக்கு அருகாமையில சூரியன் அப்பா, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற சூரியனோட ஒய்ஃப் அம்மா, அதுக்கு பக்கத்துல பிள்ளை சூரியன் சிம்மம், சிம்மத்துக்கு பக்கத்துல கடகம் அப்பா அம்மா, அதுக்கு பக்கத்துல மிதுனம் கன்னி பையன், அதுக்கு பக்கத்துல இவரு ரிஷபம் துலாம் பெண்ணை குறிக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு பக்கத்துல சகோதர காரகமான இவரு மேஷம் விருச்சகம், இது பாதுகாப்பு அமைப்புல வந்துடும். அதுக்கப்புறம் ஆன்மீகம் குரு மீனம் தனுசு, அதுக்கு பிறகு கடைசியில ஒளியின் சூரிய ஒளியே புக முடியாத ஒரு தூரத்துல இருக்கக்கூடிய சனி, உழைப்பு, அடிமைத்தனம், வேலைக்காரக இதோட தன்மையில வந்துடும். ஓகேங்களா? இது அவ்வளவு பெரிய அறிவியல் அமைப்புல இருக்கும். இதனோட அமைப்புல தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம் இயங்கும். அதுக்கு பெரிய டைம் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ண. சரி, இப்போ உங்களுடைய கேள்வி என்னது, எப்படி நீங்க இது வந்துச்சு, அப்படி எப்படி குருக்கு காரகம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளானட்டின் காரகம் நம்ம கண்டுபிடிக்கல, மூல புத்தகத்தின் அடிப்படையில நிறைய சர்வே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணிருக்காங்க. ஒரு பிளானட்டுக்கும் உயிர் காரகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, சூரியன் தந்தைக்கு காரகன், சந்திரன் மாதா காரகன், செவ்வாய் சகோதர காரகன், குரு ராகுக்கு தனிப்பட்ட காரகம் கிடையாது, குரு புத்திர காரகன், உயிர் காரகம் மட்டும் பார்ப்போம். சனி உழைப்புக்கு காரகன், ஆன்மீகத்துக்கு காரகன், ஆயுள் காரகன்னா கூட உடல் உழைப்பு மக்கள் கூட்டத்துக்கு அவர் காரகன். புதன் வித்யா காரகன், வித்தைகளுக்கு அதிபதி புத்திசாலி. சுக்கிரன் கலத்திர காரகன் சொல்லும் பொழுது சமீபத்துல ஒரு 3 நாள் முன்னுக்கு ஒருத்தருக்கு தமிழ் தெரியுமா அப்படி சொல்லி ஒரு தமிழ் கிளாஸே எடுத்திருந்தேன். கலத்திரம் களம் உதிரம் காரகன். என்னது களம் அப்படின்னா, கலத்திரம் என்னது, உதிரம்னா என்னது, இது மிக்ஸ் ஆகிறனால தான் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப உயிர் காரகங்கள்லாம் இதெல்லாம் சொல்லிட்டோம்ல, இதனுடைய அடிப்படை அந்த கிரகங்களின் தன்மையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ முதல்ல சொன்ன மாதிரியான விஷயம் என்னது, 5ஆம் பாவகம் குரு வலுத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு இயல்பான ஆண் வாரிசு இருக்கும். ஓகேங்களா? இந்த எப்படியா தெரியும், உங்க கேள்வி என்ன, உனக்கு எப்படி தெரியும்? மூல புத்தகங்கள்ல இருந்த சரியான விஷயம் இது வைத்து பாக்குறப்ப சரியா இருக்கு. இந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆண் குழந்தையை கொடுப்பாரு, ஆண் வாரிசு கிடைக்கும், இல்ல குழந்தையை கொடுக்கறாரு, குருவோட சம்பந்தப்படக்கூடிய பிளானட்டின் அமைப்புல குழந்தைகள் கிடைக்கிறத பாக்குறோமே, அப்ப அவரு தான் காரகன். அது அந்த ஆர்டர்ல இல்ல, பட் உங்களோட கேள்வி நீங்க ஒரு சரியான அமைப்புல இருக்கீங்கன்னு துல்லியமா புரியுது பிரதர். வாழ்த்துக்கள். நல்ல ஜோதிடத்தை பயின்று நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பரிகாரம்னு போவாம. ஓகேங்களா? நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.